அப்படி ஒரு வரவேற்பு. அந்த போட் போட ஹலோ யா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எங்களோட 2 ஃபேமஸான யூடியூபர்ஸ் வந்து வெல்கம் பண்ணிருக்கோம். மேலே வந்துட்டு இந்த பேராஷூட் இருக்கும், கீழே வந்துட்டு சர்ஃபிங்குக்குரிய அந்த இது இருக்கும். எஸ் இது டீ பாருங்க, இந்த சப்பாத்து மாதிரி கீழே இருக்கு. இது கொண்டதால அந்த கப்பலில் வந்து பிரச்சனையானது. போனேன் இந்த வீட்டை பாருங்கண்ணா, நல்ல அழகாக இருக்குது வீடுகள் எல்லாமே. இலங்கைக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் வாகனங்கள் எல்லாம் வருது. புதுசாக பழகிறேன்டா பாருங்கோ, இதுலேருந்து வந்த போத்தல் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஆனால் என்ன சிம்பிளாக தெரியும், என்ன மரம் கீழே எல்லாம் வந்துட்டு பயிற்சிகள் எல்லாமே செய்யணும். நல்லா நான் கூட ஃபேன் என்ன அப்போ நான் வந்து நீங்கள் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். ஒரு மீன் வந்துட்டு கரை ஒதுங்கி இருக்கு. கணக்கு இடங்கள்ல அப்படி உப்பளம் தான் லைனுக்கு வருது. எலக்ட்ரிக் வேஸ்டேஜ், மெடிக்கல் வேஸ்டேஜ், அதுகள் எல்லாமே என்ன செய்யணும் பண்ணால் இப்படி நிலக்கரி எல்லாமே கொண்டு வந்து ரக்கு வேணும். ஆள் வந்த உடனே கேட்குறாரு என்னென்ன இந்த இடத்துல பீட்ரூட் எல்லாம் வருமானு சொல்லி. இந்த இடமே வந்துட்டு அதிகளவாக அந்த தூவல் நீர்ப்பாசனங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கையை சுற்றிய பயணத்தில் வந்துட்டு இன்றைக்கு 71வது நாளில் இருக்கிறோம். 71வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புத்தளத்தில் தான் இருக்கிறோம். ஸோ புத்தளத்தில் இருந்துட்டு இன்றைக்கு வெளிக்கிட்டு நாங்கள் எல்லா இடங்களையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே வந்துட்டு நேற்று வந்துட்டு நாங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் கஷியனா இருக்காரு சிங்கப்பூர். அதாவது நான் வந்துட்டு இலங்கையிலேருந்து சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர்லேருந்து இலங்கைக்குமான விமான டிக்கெட் வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆளுக்கு கிவ் அவே கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கஷியனா வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கிறார். அவர் வந்துட்டு ஒரு டூர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவர். ஸோ அவர் வந்துட்டு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், நான் இங்கே இருந்து அனுப்புகிற ஆளை வந்துட்டு அவர் அங்கே வந்துட்டு ஹோட்டல் சாப்பாடு மற்ற அங்கே சுற்றி பார்க்குறதுக்கான செலவு எல்லாத்தையுமே தான் எடுத்து அங்கே எல்லாத்தையுமே ஒரு ஆளுக்கு வந்துட்டு நான் கொடுக்குற சப்ஸ்கிரைபர் அங்கே போய்க்கு அவரே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே நாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி தான் கதைச்சவர். சரின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறோம். ஸோ கஷியனா வந்துட்டு சிலோன் ஓஷன் கிராப் டூர்ஸ் என்று சொல்கிற ஒரு டூர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணினவர். ஸோ அந்த தொடர் விளக்கம் எல்லாம் போடுறேன். நீங்கள் கணவர் வந்துட்டு எனக்கு சிங்கப்பூர் மலேசியாலாம் போக போகிறேன். ஸோ அங்கே யாராவது தெரிஞ்சாக்கள் இருக்காண்டெல்லாம் கேட்குறீங்க, தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கையான ஒரு அண்ணா. ஸோ நானுமே அங்கே போன டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணவர். அதில் தான் நட்பு மலர்ந்தது. அதுக்கு பிறகு அவர் வந்துட்டு நேற்று எங்களுக்கு ஒரு டின்னர் ஒன்று ஏற்பாடு செஞ்சுருந்தவர். ஸோ அந்த கிளிப்ஸ் நான் நேற்று இரவு எடுத்தேன்னா நான் அந்த கிளிப்ஸை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு அந்த பயணத்தை ஆரம்பிப்போம். அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். ஓகே, நாங்கள் வந்துட்டு கடைசியாக இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு டின்னருக்கு வந்திருக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்திருக்கிறோம். போனிசனோட ஃப்ரெண்டும் வந்திருக்கார். ஸோ எல்லோரையும் கூட்டிகிட்டு மொத்தமாக 6 பேர் நாங்கள் வந்திருக்கிறோம். கஷியனா நான் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும். இந்த சிலோன் ஓஷன் கிராப் டூர்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். சிங்கப்பூருக்கு நீங்கள் யாராவது போகிறீங்கன்னாலுமே அங்கே வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஸோ அங்கே வந்துட்டு சிங்கப்பூர், மலேசியா எந்த நாடு போனதாக இருந்தாலுமே கண்டக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி டின்னர் அவர் தான் ஒழுங்கு செஞ்சவர். ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இங்கே வந்து இலங்கையில் அமைச்சிருக்கிற புத்தளம்ங்கிற நகரத்துக்கு வந்து இந்த மாலை வேலையில் வந்து ஏன் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து குடியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எங்களோட 2 ஃபேமஸான யூடியூபர்ஸை வந்து வெல்கம் பண்ணிருக்கோம். ஒன்று வந்து கஜன் அண்ணா, இன்னொன்று வந்து அலஸ்டின் அண்ணா. புதுசாக இன்னைக்கு அவங்களோட இணைஞ்சிருக்காங்க ஜெஸ்ஸி ப்ளாக்னு சொல்லி ஜெஸ்ஸி அண்ணா. கஜன் அண்ணாவோட வந்து கஜன் ப்ளாக்ஸ்னு சொல்லி தான் அதை நடத்திட்டு வராங்க. அலஸ்டின் அண்ணா வந்து அலஸ்டின் ப்ளாக்னு சொல்லி அந்த யூடியூப்பை நடத்திட்டு வராங்க. இவங்க 2 பேருமே வந்து இன்னும் 2 பேரோட சேர்ந்து கடந்த சில மாதங்களா வந்து இலங்கையில இருக்கிற எல்லா இடத்துக்குமே ஒரு வேன்ல அவங்க வந்து போயிட்டு அவங்களோட கலாச்சாரம் எப்படி, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வேன்ட பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, ராசாத்தி அப்படின்னு தான் அவங்களோட வேன்ட பேர் இருந்துச்சு. அவங்க வந்து அந்த வேன் டிராவல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு, அதாவது அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரிலாம் நாங்கள் அவங்களோட வீடியோஸை பார்த்து இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கலாம். சரி, இந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிறதுக்கு வந்து மெயினாக ஸ்பான்சர் பண்ணுறது, இன்னைக்கு இவங்களுக்கான டின்னரை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எங்களோட கம்பெனி தான். எங்களோட கம்பெனி வந்து சிலோன் ஓஷன் கிராப் டூருங்கிற ஒரு டூரிஸ்ட் கம்பெனி. எங்களோட கம்பெனி வந்து சிங்கப்பூரில் தான் பேஸ் ஆகி இருக்கு. ஹோட்டலில் சாப்பிட்டு குடிக்க போகிறீங்களா இப்போ? ஓகே, cheers. இது டீ வைன் இல்லை, டீ சாரி வைன் இல்லை தானே? இல்லை வைன் இல்லை. வெல்கம் ட்ரிங்க், வெல்கம் ட்ரிங்க்டா. ஷார்ட்
ஒன் ஷாட் ஒன் ஷாட்டுனா இப்போ சோல்ட்டும் சோடா ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது இருக்கு மற்ற டூரிஸ்ட் கம்பெனி மூலமாக சிங்கப்பூர் வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அங்கே இருக்கிற இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ப்ரைவேட்டான ஒரு அனுபவம் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் எங்களோட கம்பெனியால் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது பஸ், ட்ரெயின், அந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் ஃபுல்லாக சுற்றி வரும். அவங்களோட நாட்டு மக்களோட கலாச்சாரங்களையும் நீங்கள் அங்கே இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எங்கே இருந்தோம், அதாவது உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் எங்களோட ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் விசிட் பண்ணால் கூட இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற இடங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கானா உங்களுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸ்ரீலங்காவில் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிற எல்லா இடங்களையுமே சுற்றி பார்க்கக்கூடிய குறைவான மிகச்சிறந்த பேக்கேஜஸ்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. இந்த பேக்கேஜஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்பர்ஸுக்கு கண்டெக்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் இதுலேருந்து இன்னும் மேலதிக தகவல்களை அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். எழுபத்தி ஓராவது நாள் நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சுட்டு நாங்கள் கட்பட்டி நோக்கி போகிறோம். போகிற வழியில் என்னென்ன இடங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். இந்த நுரைச்சோலை அந்த இடத்தையும் பார்த்து கொள்ளலாம். அடுத்தது வந்து கட்பட்டியில் கைட் சர்ஃபிங் இருக்குது. 7 மணி சொன்னால் நாளைக்கு நாங்கள் அந்த வத்தலங்குண்டுன்ற இடத்துல வந்துட்டு அந்த தீவு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. 3 மணித்தியாலும் போட்டில் போக வேணும். ஸ்பீட் போட்டில் போகிறேன்னு சொன்னால் அதாவது நார்மல் போட்டில் போகலாம். அது வந்துட்டு கொஞ்சம் விலை கூட. ஸோ ஆக்கள் பயணம் செய்கிற இப்போ நைனாதீவுக்கு எல்லாம் அங்கே போகிறதுக்கு இந்த மாதிரி போட்டுகள் இருக்குது தானே, பிரியாணிகள் போகிறதுக்கு அந்த மாதிரி போட்டுகளில் போகிறேன்னா கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் எடுக்குமா பார்ப்போம். இப்போ வந்துட்டு நாங்கள் பாலாவி என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த பாலாவி சந்தையில் இருந்துட்டு தான் நாங்கள் இந்த பக்கமாக திரும்பினா தான் கட்பட்டி என்ற அந்த பகுதிக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதிலேருந்து ஒரு 48 கிலோமீட்டர் கிட்ட காட்டினது புத்தளம் இதிலேருந்து. ஸோ இது வந்து புத்தளத்துக்கு போகும்னா, அதாவது நீங்கள் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபத்துலேருந்து அடுத்ததாக மேல் நோக்கி வரைக்குள்ள இந்த பாலாவி என்ற இடம் பெறும். இதுக்குள்ளால திருப்பி நீங்கன்னா தான் நீங்கள் கட்பட்டிக்கு போய்க்கொள்ளலாம். அதை தாண்டி நீங்கன்னா தான் புத்தளம் டவுன். நாங்கள் நேற்று புத்தளம் டவுனுக்கு போயிட்டு இப்போ திருப்ப வந்த வழியால் வந்து இப்போ திருப்ப கட்பட்டிக்கு போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ இங்கே தான் இந்த கைட் சர்ஃபிங் எல்லாமே இருக்கும். சீசன் டைமாக என்ன மாதிரி என்றெல்லாம் தெரியலை. அங்கே போயிட்டு என்ன மாதிரின்றதையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போகிற வழியில் இருக்கிற விஷயங்களையும் அப்படியே ஒன்றா பார்த்து கொண்டு போவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கிணக்கு இடங்கள்லாம் அப்படி உப்பளம் தான் லைனுக்கு வருது. இந்த இடமும் வந்துட்டு ஆணையரவு மாதிரி. இங்கேயும் வந்துட்டு புத்தளத்தில் அதிகளவான உப்பு வந்து உற்பத்தி செய்யணும். இந்த பகுதிகள் எல்லா இடத்துலையுமே உப்பளம் தான். சூப்பராக இருக்குது. ஜெஸியனா வந்துட்டு நேற்று அவர்கிட்ட வீடியோவில் காட்டியிருப்பார் ட்ரோன் ஷாட் வியூ, நல்ல அழகாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிணக்க பரந்த தேசத்துக்கு அப்படி உப்பளம் தான். சின்ன சின்ன வாய்க்கால் மாதிரி வெட்டி அதுக்குள்ள வந்துட்டு கடல் நீரை வந்து இறைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு செயல்முறை இருக்குது. அதுக்கு பிறகு தான் உப்பளம் கிடைக்குது. ஸோ அந்த உப்பு தான் நாங்கள் வந்துட்டு போட்டு உணவோடு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், சின்னனா ஒரு கலப்பு மாதிரி வருது. மெப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புத்தளத்துலேருந்து இஞ்சால கட்பட்டி வந்து தனியாக ஒரு துண்டு மாதிரி அப்படியே போகும். அதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய தென்னை மரங்கள், தென்னந்தோப்பா எல்லாம் இருக்குது. ஸோ இதில் அப்படியே போய்கொண்டிருந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்தவர். ஸோ வந்துட்டு சந்திச்சு காய்ச்சவர். ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வலிக்கிடுவோம். இதில் ஃபுல்லாகவே அப்படியே தென்னந்தோப்பு தான். போகிற வழி ஃபுல்லாக எப்படி அழகாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு அந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிற ஃபேக்ட்ரியுமே இருக்குது. நல்ல வாசம் அடிக்குது. நான் உங்களோட ஃபேன் என்ன, எப்போ நான் வந்து நீங்கள் என்னண்ணா சொல்லாமக்கெல்லாம் வந்துட்டீங்க. ஓகே, அப்படியே நாங்கள் வெளிக்கிடுவோம் கட்பட்டி நோக்கி. சப்ஸ்கிரைபர் ரைட் நன்றி அண்ணா. இப்போ இன்றைக்கி கட்பட்டி போகிறப்போ நீங்கள் இங்கே தானா? நான் வந்து பாலாவி. பாலாவி ரைட்டா. அந்த ஜங்ஷனெல்லாம் திரும்ப வேணும். ரைட் எங்கே வேக்கா? ரைட் நன்றி. போயிட்டா ஜெசி வார பின்னுக்கு தான் வார. இதில் நில்லுங்க, அவர் வெயிட் பண்ண வாரன்னு சொன்னாங்க. பின்னுக்கு நிற்கிறார் வார. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு இந்த வத்தலங்குண்டுக்கு போகலாம்னு சொல்லி பார்த்தோன்னாங்க. அது 3 மணித்தியாலம் வருமா. அதால் வந்துட்டு இதில் முகத்துவாரம்னு சொல்லி ஒரு தீவு இருக்குது. கணக்கு தீவுகள் இருக்குது. என்னென்னா இதில் கணக்கு தீவு இருக்குது. எருமத்தீவா? ரைட்.
மட்டக்களப்பில் வந்து சீனாவே பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர் இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். இதில் அணுமின் நிலையம் இருக்கா, நுரைச்சோல அனல் மின் நிலையம், அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். பார்த்தே ஆகணுமான்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. வாங்க, உங்களோட சப்ஸ்கிரைபர் வர்றாங்க, 2 பேர் வீடியோவும் பார்க்குறாரு. அவன் என்னையும் உங்களுடையும் அண்ணா ட்ராவல் வீடியோஸ் விரும்பி பார்க்குறாரு. பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம், கீழே எல்லாம் வந்துட்டு பயிற்சிகை எல்லாமே செய்யணும். நல்ல இயற்கையாக நல்ல அழகாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள். கீழே எல்லாம் பயிற்சிகை செய்யணும். இதில் தூவல் நீர்ப்பாசனம் மாதிரி செய்யணும். இந்த புத்தளம் கட்பட்டி இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கலப்பு மாதிரி தண்ணி இடையே இருக்கும். அங்கால வந்து பெருங்கடல், நடுவுக்குள்ள கலப்பு தண்ணி, இங்கால புத்தளம் திண்ட பெருநிலப்பரப்பு இருக்கும். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். முந்தி வந்து இதில் ஒரு கப்பல் வந்து கரை ஒதுங்கினது. பிறகு அந்த கப்பலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அப்புறப்படுத்திட்டேன். ஸோ இப்போ அந்த பகுதியை தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். பக்கமெல்லாம் பாருங்க, கோவா எல்லாம் பயிற்சி செய்யணும். உப்பு தண்ணி இருக்குமென்னு நினைச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இஞ்சாலையெல்லாம் பாருங்க ஃபுல்லாகவே அப்படியே பயிற்சி தான். நல்ல வடிவாக இருக்குது இடங்கள்லாம். இஞ்சால தோட்ட வழி இருக்குமென்னு சொன்னி கொஞ்சம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பார்க்குற இடம் எல்லாமே தோட்டம். அங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கத்தில் தெரிகிறது நுரைச்சோலை அனல் மின் நிலையம். அதாவது வந்து மின் பரப்பாக்கி செய்கிறதுக்காக இங்கே வந்து இலங்கையில் அணு மின் நிலையம் எதுவுமே இல்லை, அணுசக்தி வந்துட்டு பயன்பாட்டில் இல்லை. இது அனல் மின் நிலையம். நிலக்கரி இருக்குது தானே, அந்த நிலக்கரியை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இறக்குமதி செஞ்சுட்டு இங்கே இருந்துட்டு அப்படியே வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பிறப்பாக்கி செய்யணும், மின் வந்து பிறப்பாக்கி செய்யணும். இதுல எல்லாம் பாருங்க பார்க்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. வீடுகள் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க வீட்டை போனேதானே, இந்த வீட்டை பாருங்கண்ணா நல்ல அழகாக இருக்குது வீடுகள் எல்லாமே. அப்படியே பெண்ணுக்கு அனல் மின் நிலையம் தெரியுது. இங்கே அப்படியே காற்றாலைகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் நேற்று கூட காற்றாலையை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்காலையும் காற்றாலைகள் இருக்கு. இங்கே பாருங்க அப்படியே தென்னந்தோப்பு வந்துட்டு அதில் மார்க் பண்ணி எல்லாம் வச்சிருக்கணும். ஒரு தென்னைக்கு வளமையே மார்க் பண்ணியிருப்பீங்கன்னா இது எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு பராமரிப்பு. பயங்கர காற்றா இருக்குது. உங்களுக்கு நான் கதைக்கிறது எப்படி வருதுன்றது கூட தெரியல. அப்படியே காட்டுறேன்னு பாருங்க இடங்களை. எல்லா இடமே வந்துட்டு அதிகளவாக அந்த தூவல் நீர்ப்பாசனங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே லைனுக்கு ஃபுல்லாக தூவல் நீர்ப்பாசனம். ஏதோ இந்த நாங்கள் இந்த வில்லேஜ் ஃபார்மிங் கேம்ஸ் விளையாடுவோம் தெரியுமா, இந்த ஃபார்ம் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு. நல்ல வடிவான வீடு, வீடுக்கு நடுவில் இப்படி இஞ்சால வயல் நிலங்கள், பீட்ரூட் பாருங்க ஃபுல்லா. ஏதோ நாங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் உரும்புற கோண்டாவில் இந்த பகுதிகள் எஞ்சாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீர்வேலி அந்த பக்கத்துல எல்லாம் விவசாயம் அதிகளவாக நடக்கிற இடம் தானே. ஸோ அந்த பகுதிகளுக்கு போகிற மாதிரி தான் ஒரு உணர்வு வருது. நல்லா இருக்குது. இதுக்கு மட்டும் தான் மணல் கரைக்கிறாங்க. அந்த இதோட இந்த குத்தியோட கேள்வி தான் எனக்கு டவுட் பண்ணது. ஆள் வந்த உடனே கேட்குறாரு என்ன இந்த இடத்துல பீட்ரூட் எல்லாம் வருமானு சொல்லி. கடற்கரை இதில் இருக்கு. கடற்கரையிலேருந்து ஒரு இந்த தூரத்தை தாண்டி இதில் இப்படி போனோம்னு சொன்னால் அதில் இருக்கு. ஆனால் நல்ல தண்ணி வருது. இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நல்லா இருந்தது. இடங்கள் எல்லாம் நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பக்கத்தில் கடற்கரை. ஸோ புத்தளத்தில் இருந்து நாங்கள் கட்பட்டி வந்ததுன்ற நோக்கம்
இங்கே உள்ள விஷயங்களை பார்க்குறதுக்கு நல்ல நல்ல சின்ன சின்ன தீவுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த தீவுகள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் பார்ப்போம். நாங்கள் வந்துட்டு படியல் தரவழியோட சின்ன பைக்கில் ரைட் வந்தோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு நினைச்ச மாதிரி நச்சத்தீவுக்கு போயிட்டு கேம்ப் பண்ணலாம். ஸோ வேன் லைஃப்பில் வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். எல்லோரும் ஓமன்னு சொன்னால் தான் நாங்கள் ஒரு இடத்த போகலாம். இப்போ தனிப்பட்ட முறையில் வந்துட்டு முடிவுகள் எடுக்க முடியாதானே. ஸோ அடுத்த முறை தனியாக வரைக்கும் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வரைக்கும் கட்டாயமாக ஏதாவது ஒரு தீவுகளுக்கு போவோம். வத்தலகுண்டு தீவுமே நல்ல அழகாக இருக்கும். பார்ப்போம், எல்லோரும் ஓமன்னு சொன்னால் நாங்களுமே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பயங்கர காற்றா இருக்குது. உங்களுக்கு காற்றா இருக்குமோ இல்லையோன்னு கூட தெரியாது. நான் கதைக்கிறது கேட்குமோ இல்லையோன்னு கூட தெரியாது. இதில் பாருங்கள், அந்த இடத்துல சின்னனா ஹாபர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த நிலக்கரி எல்லாமே கொண்டு வந்து ரக்கு வேணும். ரக்கிட்டு தான் இந்த அனல் மின் நிலையத்துக்கு நிலக்கரி எல்லாமே போகும். ஸோ இந்த கட்பட்டியை பற்றி கணக்க வரலாறுகள் இருக்குது. இந்த இதில் வந்து போர்த்துகீஸ் பேன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, டச் பேன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அப்படி கணக்கு இடங்கள் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். எனக்கு நல்ல வடிவாக இடங்கள் இருக்கட்டும் தெரியும். கணக்க விஷயங்கள் இருக்குது. கட்பட்டி டவுனுக்குள்ள தான் உங்களுக்கு வரலாற்று சம்பந்தமான இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற இந்த போர்த்துகேயர்களும் அவங்க வந்து ரங்கி இடமும் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. கட்பட்டி டவுன் ரைட். உங்களுக்கு வந்து சுற்றுலாத்தலங்களை கடலுக்கு கடல் இந்த வயல்கள் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, அதான் மைக்கு மில்ல ஒன்றும் இல்லை. இந்த மைக் அடாப்டர் வந்துட்டு ஒன்று ஆர்டர் பண்ணினாரு. ஜெய்ப்ரோ தான் ஆர்டர் பண்ணவர், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினாங்க. அந்த மைக் வந்துட்டு ஸ்கூபா டைவிங் போய்க்க விழுந்துட்டு அதால் தான் இப்படி கையை பொத்தி பிடிச்சி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். மன்னிச்சுக்கொள்ளுங்க. அந்த அடாப்டர் வந்துட்டு வாங்கினான். வாங்கினதும் செட் ஆகலை. என்ன செய்கிறேன்னு தெரியல. புது மைக் வாங்குறேன்னா விலை கூட வரும், 1 லட்சம் அப்படி வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது வரைக்கும். கடற்கரையை பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல அழகாக இருக்குது. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், நுரைச்சோலை அனல் மின் நிலையம். இலங்கையில் வந்துட்டு அணு மின் நிலையம் இல்லை. முந்தியெல்லாம் இந்த லக்ஸபான அந்த நீர்வீழ்ச்சிகள் இருந்தால் மின்னெல்லாம் பிறப்பாக்கி செஞ்சவன். இப்போ தேவைகள் அதிகமாகிட்டது, அதனால் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வருது. அணு மின் நிலையம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு விதத்தில் நல்ல, ஒரு விதத்தில் கூடாது. அதை வந்துட்டு சரியாக பாதுகாக்கணும். அதுக்குரிய டெக்னாலஜி எல்லாம் வேணும். அந்த கதிர்வீச்சு, கசியல்கள், அதுகள் இதில் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். புத்தளத்தில் வந்துட்டு அந்த கப்பல் ஒன்று கரை ஒதுங்கி பிரச்சனை வந்தது தானே. இந்த இது பிளாஸ்டிக்காண்ணா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மூலக்கூறு. ஸோ இதுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டதால அந்த கப்பலில் வந்து பிரச்சனையானது. அதுக்கு முன்ன மட்டும் தெரியும், இந்த ஈய குண்டோட சேர்த்துட்டு இந்த எலக்ட்ரிக் வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து கடல்ல கலட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ, எலக்ட்ரிக் வேஸ்டேஜ் ரைட். அதான் எலக்ட்ரிக் வேஸ்டேஜை வந்துட்டு இந்த ஈய குண்டோண்டில் சுற்றி கடலுக்குள்ள கப்பலால் தண்ணிக்களால் இழுத்துட்டு வந்துட்டு இங்கே கலட்டி விட்டுட்டு போயிட்டேன். ஸோ கணக்க மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்படுற எலக்ட்ரிக் வேஸ்டேஜ், மெடிக்கல் வேஸ்டேஜ், அதுகள் எல்லாமே என்ன செய்யணும்னா இப்படியான சின்ன சின்ன நாடுகள் இருக்கிறாங்க. அந்த நாடுகளில் வந்துட்டு வேஸ்டேஜை டம்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஹப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் நாடு அந்தளவுக்கு என்ன ப்ராப்ளம் செஞ்சதுன்றதே தெரியாது. தொடர்ச்சியாக மாறி 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 பிரச்சனைகள் தான். சரி, நாங்கள் 3 பேரும் அப்படியே போயிட்டு அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றதை அப்படியே பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் காற்றா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது இந்த கரை ஒதுங்கி இருக்குது. கிணக்கு கழிவுகள் எல்லாமே இதில் பாருங்க, தண்ணி போத்தல்கள் இதுகள் எல்லாமே கிணக்கு கரை ஒதுங்கி இருக்குது. ஸோ கரை ஒதுங்கிச்சுதான் கொட்டினதான்னு எனக்கு தெரியல, ஆனால் கரை ஒதுங்கினான்னு தான் சொல்லினோம். விஷயங்கள் கிணக்கு கிடக்க முடியும். எக்கச்சக்கமான போத்தல் அப்படியே ஃபுல்லுக்கு லைனுக்கு பாருங்க. பாருங்க, இதுலேருந்து வந்த போத்தல் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. அவ்வளோ கழிவுகளும் இங்கே வந்து சேர்ந்தது. கொண்டு கொட்டி இருக்கிறேன், நிறைய ஒதுங்கி இருக்கு. ஒரு போத்தல் பார்க்கலாம், என்ன நடந்ததுன்னு தெரியல. இதில் ஒரு மீன் வந்துட்டு கரை ஒதுங்கி இருக்கு, செத்து போய் இதில் கரை ஒதுங்கி இருக்கு.
அப்படி அங்கே இருக்க என்னன்றதை அப்படியே சும்மா நடந்து போய் பார்ப்போம். நல்ல ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு இடத்துல போயிட்டு தங்கிட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க தான் அந்த ட்ராவல்லே வந்து அழகாக இருக்கும். ஸோ அது வந்து ட்ராவல் பண்ண பிடிச்சாக்களே தான் தெரியும். சும்மா ஒரு இடத்த போயிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போகிறத விட அந்த இடத்த என்னென்ன இருக்குன்னு சுற்றி கணக்க விஷயங்கள் கதைச்சு அப்படி போய்க்க தான் அந்த ட்ராவல் வந்து முழுமை பெறும். அங்கே இருந்து அப்படியே இங்கே இந்த அனல் மின் நிலையம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதை தாண்டி போகிறது நல்லது இல்லை. ஸோ இதோடையே நாங்கள் நிற்போம். ஏன்னா கிட்ட போனால் சந்தேகப்பட்டு ஏதாவது கேள்விகள் கேட்கக்கூடும். ஸோ அதனால் பக்கத்துலேயே வந்துட்டோம். இதில் காட்டிட்டு போகிறோம். எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பக்கமெல்லாம் பாருங்க, இந்த தென்னைகளுக்கு வந்துட்டு அதிகளவாக இந்த நோய் தொற்று மாதிரி ஒன்று வந்தது. ஸோ வந்த அப்புறம் இந்த தென்னை மரத்தில் இருக்கிற அந்த ஓலைகள் மற்ற இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நோய் வந்தது அப்படி தனியாக தெரியும். அதிகளவான மரங்களுக்கு வந்துட்டு அப்படி நோய் தொற்று மாதிரி வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு வெளியில் போய் கொண்டிருக்கிறோம். போய்க்கலையும் பாருங்க இப்படி அழகான இடத்தை நாங்கள் கடந்து வந்து நாங்கள் இதில் புகையிலை எல்லாமே பயிற்சியை செய்து வச்சிருக்கணும். இந்த இடத்துல புகையிலை ஓகே. இப்போ நாங்கள் இதில் பெட்ரோல் ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். என்னத்துக்கு வந்து நாங்கள் சொன்னால் ஜெஸ்ஸி அண்ணா மூலமாக ஒரு அண்ணா வாரார், ஸ்விஸ்ஸில் இருந்துட்டு வாரார். அவர் வந்து சந்திக்கணும்னு சொல்லி சொன்னவர். ஸோ ஜெஸ்ஸி அண்ணாவையும் சந்திக்கணும், புவனேஷ் அண்ணாவையுமே கட்டாயமாக சந்திக்கணுமான்னு சொன்னவர். புவனேஷ் அண்ணாவையும் பார்த்தே ஆகணும் பண்ணிக்கிறாரு என்ன அந்த அண்ணா, பெரிய ஃபேன் ஆகிட்டார். ஸோ புவனேஷ் அண்ணாவையும் பார்க்கணுன்றதுக்காக இங்கே வெறினம் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே நேரம் இறங்கி வெறினம். ஸோ இதில் டைனமிக் ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே தான் நாங்கள் அவையோட சேர்ந்து சாப்பிட போகிறோம். ஸோ உள்ளே போய் நிற்போம், வெயிட் பண்ணுவோம். சில பேர் வந்துட்டு வீடியோவுக்கு வர விரும்ப மாட்டேன். ஸோ அதால் நாங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு இருப்போம், சாப்பிடுவோம் அவையோட. இதில் பாருங்க புது பைக்குகள் கொஞ்சம் வந்திருக்கு, அப்படியே ரக்கினும். இலங்கைக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் வாகனங்கள் எல்லாம் வருது. இந்த அண்டைக்கு பார்த்தோன்னா டியோ வாகனம் வந்துட்டு பாவிச்சது வந்து 718 780 எல்லாம் விற்கணும். புதுசு வந்து 618 ஏதோ சம்திங் அப்படி. அது வந்து பழைய பாவிச்ச வாகனம் வந்து விலை கூட புது வாகனத்தை விட. ஸோ அப்படி போட்டிருந்தது, பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒன்றும். இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். அந்த அண்ணா வந்துட்டு கொஞ்சம் கிஃப்ட் பண்ணியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சாக்லேட் ஐட்டங்கள் கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறார். வேறு என்ன கிடைக்குது? சாப்பாடு நல்லா இருந்தது. டிஷர்ட்டுமே 4 பேருக்குமே கிஃப்ட் பண்ணியிருக்கிறார். மாஸ் சாக்லேட் இந்தியாவில் போய் விடுபடுத்திட்டு வந்துடுறோம். பார்த்தீங்கன்னா 4 பேருக்குமே ஒரே மாதிரி டிஷர்ட் ஷோர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறார். ஒவ்வொருத்தர சைஸுக்குமே வந்திருக்கு. 52 50 50ல் 2 56 உனக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த கைட் சர்ஃபிங் பழகிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். முதல் வந்துட்டு அந்த பக்கத்தால் வந்து நாங்கள் அதில் வந்து ரோட் போட்டு கொண்டிருக்கிறோம். அதால் நாங்கள் வந்துட்டு சுற்றி வந்து நாங்கள் இப்போ திருப்பவும் இந்த ரோட்டால் போயிடாத போல் காப்பெட் போட்டு கொண்டிருக்கிறோம். போன முறை வரைக்கும் இதெல்லாம் மண் ரோட்டாக இருந்தது. அதான் ரோட். ஓகே, இப்போ நாங்கள் இந்த கைட் சர்ஃபிங் பார்ப்போம்னு சொல்லி இதில் வந்து இதில் ஒரு சின்ன நேவி கேம்ப் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாயிண்டோட இப்படியே போக வேணும். ஸோ இதுக்கு போகிறதுக்கு வந்துட்டு 4-5 பாதைகள் இருக்குது. நாங்கள் இந்த பாதையால் போகிறோம். போன முறை எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வேறு பாதையால் வந்து நாங்கள் நினைக்கிறேன். கிணக்கு நாய்க்குட்டிகள் இப்படி பின்னால் வருது. ஸோ இப்படியே போவோம். இதுக்குள்ள வண்டல் தாவரங்கள் எல்லாம் இருக்குது. தூரத்தில் எங்களுக்கு கைட் சர்ஃபிங் பண்ணுறதெல்லாம் தெரியுது. அந்த இடத்துல உள்ளே போயிட்டு எப்படி செய்யணுன்றதையும் பார்ப்போம். போகிற இடங்கள் எல்லாம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அப்படி கடற்கரையோட தான் இந்த லெகூன் ஒன்று இருக்குது. இந்த லெகூனோட தான் இது பழக்கினம். ஸோ நீங்கள் கூகுள் மேப்லேயே இது இப்போ போட்டிருக்கணும். நாங்கள் வரைக்கும் சீசன் தான். போன முறை போன முறை நான் வெளியில் வந்தாங்க. அங்காளி சைட்லேருந்து வந்தாங்க. 2-3 வழி இருக்குது வாரத்துக்கு. இந்த இடத்துல சின்ன சின்ன வாடிகள் மாதிரி இருக்கு தானே, இந்த வாடிகளில் தான் ஆட்கள் கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு அப்படியே பழக்கணும் போல். இதில் பாருங்க அங்கே போவோம், அங்கே தான் பைக் இங்கே நிற்கிறாங்க. கணக்க பேர் இதில் பழகி கொண்டு அதுக்கிட்ட தான் நான் நிற்கிறேன் பக்கத்தில்.
பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல அந்த கைட் சர்ஃபிங்குக்கு மேலே பொறுத்துற அந்த பட்டம் மாதிரி வருந்தானே பேராஷூட், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதில் கிடக்குது. இந்த இடத்துல கடைசியாக அந்த கைட் சர்ஃபிங் செய்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஆளை காட்டுறேன் எப்படி சறுக்கணும்னு சொல்லி. இந்த தொங்கலை வேறுங்க ஒரு ஆள் அதை சறுக்கிட்டு போகிறது இதுதான். மேலே வந்துட்டு இந்த பேராஷூட் இருக்கும், கீழே வந்துட்டு சர்ஃபிங்குக்குரிய அந்த இது இருக்கும், அதை காலில் போட்டுட்டு அப்படியே சறுக்கி கொண்டு போகிறது. எவ்வளோ வேகமாக போயிடும் தெரியுமா, பயங்கர வேகமாக போயிடும், சூப்பராக இருக்குது. காலைல இது வந்து ஃபிட்டாக இருக்கும், அந்த மற்ற சர்ஃப் போர்ட் மாதிரி தனியாக இருக்காது. இது கொஞ்சம் பரவாயில்லை, பட் இதுவும் பழக டைம் எடுக்கும். இந்த இடத்துல பாருங்க, அவருக்கு சின்ன நான் ஒன்று கொடுத்துருக்கணும். வித்தியாசமான ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது, நல்லா இருக்குது. எப்படி போயின் பண்ணுறது பாருங்க. அப்படி இந்த காற்றுன்ற விசையில் படகுகள் போகிற மாதிரி இவை வந்துட்டு சர்வ் பண்ணி கொண்டு போயிடும். அதிகளவு வெளிநாட்டாக்கள் தான் பெரியணும். ஒரு ஆள் பழகிறதுக்கு $500 ஆகும். நாங்கள் வந்துட்டு கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களை வச்சுட்டு. இந்த இடத்துல பாருங்க, சர்வ் பண்ணி கொண்டு வரையணும். கன தூரத்துலேருந்து வரையணும், நல்லா சூம் போட்டு காட்டி தான் அப்படி தெரியுது. அங்கேருந்து பயங்கர வேகமாக வரையணும். இங்கே ஒரு நாள் தரையோட போய்விட்டோம். ஓகே, தரைக்கும் அதுலேயே திருப்பக்கூடிய மாதிரி இருக்குது, பரவாயில்லைங்க. இதில் ஒரு ஆள் வர்றாரு தானே, அவர் வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஏர்லேயே ஜம்ப் பண்ணி கூட போகிறார். நல்லா இருக்குது பார்க்க. இப்போ செஞ்சவர் கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி ஏரில் ஜம்ப் பண்ணிவிட்டு பிறகு வந்துட்டு தண்ணியில் அப்படி சேவ் பண்ணி போகிறார். அவ்வளோத்துக்கு அது ஃபோர்ஸாக இழுக்குது காற்று. நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு விலை கேட்ட நாங்கள் ஒரு ஆள் பழகிறது கிட்டத்தட்ட $500. $500ண்டா 300 ஆளை போட்டாலுமே 1,50,000 ஒரு ஆள் பழகிறதுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் விலை கூடின ஸ்போர்ட்ஸ் போலாம் கிடையாது, பயங்கர விலை கூடின. வசதியான ஆக்கள் மட்டும்தான் இது பழகலாம். சர்ஃபிங் பார்த்தா போட்டே வந்துட்டு $1000 நாங்கள் போயிட்டு நம்மளாக சர்ஃபிங் பழகி கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த பழகிற ஆட்களுக்கு கொடுக்குறது போல். சின்ன காற்று விஷயோட போய் பழகிட்டு அதுக்கு பிறகு பேராஷூட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது பேராஷூட் இல்லை, அதுக்கு வேறு பேர் இருக்கும். எனக்கு பார்க்க பேராஷூட் மாதிரி இருக்கிறதால நான் அந்த பேரை சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் முதலாக தண்ணிக்குள்ளே போயினோம். பயங்கர ஃபோர்ஸாக இழுக்கிறதால வந்துட்டு ட்ரோன் சைடில் இருந்து பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் கேனடியில் இதில் பாருங்க. மேலையா இதை பாருங்க. இப்போ இவர் தான் பழகிட்டு வந்தவர் போல். பழகிறதுக்கு வேறு இதுகள் குடிக்கணும். இந்த மாதிரியான சர்ஃபிங் இருக்குது தானே, அது வந்துட்டு அங்கே நாங்கள் அருகாம்பையிலையுமே பார்த்து நாங்கள் பின்னுக்கு கீழே வந்துட்டு ஒரு இது மாதிரி வரும். இந்த அதை தெரியுதில்ல, கிட்டத்தட்ட ஒரு மேசை ஸ்டூலுக்கு வர மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டு அதுன்ற ஒரு பாகம் வந்து வருது. வந்துட்டு கணக்க இடங்கள் இருக்குது இப்படி சர்ஃப் பழகிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ஃப் பாயிண்ட்னு சொல்லி போட்டிருக்கு. இப்படி கணக்கு இடங்கள் இருக்குது. ஸோ ஒரு இடத்துலையும் பழகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்ட வச்சு வீடியோ எடுக்கலாமல் இருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற ஆளை வந்துட்டு நல்லா ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் தெளிவில்லாமல் இருக்கும். இப்போ இதில் அடுத்த டீம் போயினும் போல் சர்ஃபிங் பழகிறதுக்கு. இது சர்ஃபிங்னு சொல்ல முடியாது, மொட்டையாக கைட் சர்ஃபிங்னு தான் சொல்ல வேணும். கைட்டுன்னா பட்டத்தில் சர்வ் பண்ணுறது தான் இந்த தமிழ் பொருள். சரியான தமிழ் எனக்கும் தெரியல. அடுத்த ஆக்கள் போயினும். கைட் சர்ஃபிங் தெரிஞ்சா இதை மட்டும் பழகிறதுக்கு இதை மட்டும் வாடகைக்கு வேணும் 30.
€30. 30 யூரோ 1 ஹவருக்கு. இல்ல அது 1 hour 1 ஹவருக்கு. புதுசாக பழகிறேன்டா எவ்வளவு? புதுசாக பழகிறேன்டா அவருக்கு €60 பழகிறதா இருந்தா பரவாயில்லையே. 500ன்னு சொன்னாங்களே. கடலுக்கு செய்றாங்களோட 500ன்னு சொன்னாங்களே அவங்க. அது டோட்டலா 17 hours. ரைட். மொத்தமாக வந்துட்டு இது 17 மணத்தியாலம், அந்த குறிப்பிட்ட மணத்தியாலத்துக்கு பழகிறதா இருந்தால் தான் $500. இப்போ நார்மலாக பழகிறதா இருந்தால் போனஸ் என்ன சொன்ன விலை. இது வந்துட்டு எங்களுக்கு பழக்கம் தெரியுமென்று சொன்னால் இவை வந்துட்டு இதை ரெண்டுக்கு தருவினும் €30. அப்படி இல்லைன்னு சொன்னால் பழக்கிறவங்களோட சேர்த்து ஒருக்கா பழக்கிறதுக்கு வந்தவருக்கு இதை €60ன்ற மாதிரி சொன்னவன். ஸோ பரவாயில்ல தான். எங்களுக்கு தெரிஞ்ச கஷீனை நான் வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு இங்கே சஜஸ்ட் பண்ணியிருந்தவர். முதல்ல வந்துட்டு அவர் எங்களை அம்பாறையில் வந்து சந்தித்து கதைச்சவர். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியில் காம்படிஷனுக்கு போயிட்டார். அதால் வந்துட்டு அவர் இப்போ இங்கே அவைலபிள் ஆகிட்டார். அவர் வந்துட்டு தான் எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இதுதான் அந்த விஷயம். பார்க்க நல்லா இருக்குது. இதாக இருக்கா நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் வந்துட்டு இந்த கீழே போகிறது சர்வ் பண்ணுறதுக்கு போல் சந்தை போட் போல். ஹலோ யா, அப்படியே நடந்து போய் பார்ப்போம். கிணக்க இடங்கள் இருக்குது. நாங்கள் 7 மணி சொன்னால் நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெளிநாட்டாக்களுமே வந்துட்டு இங்கே பழக்கணும். இதில் பாருங்கள் இந்த சப்பாத்து மாதிரி கீழே இருக்குது காலில். ஸோ அதை வந்துட்டு நாங்கள் பூட்டி வைக்கலாம். பிளேட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பிடிக்கிற ஹேண்டில் நல்லா இருக்குது பார்க்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஒரு உள்ளே போகிறா போல் தெரியுதல்ல. நாங்கள் நேரில் பார்க்க நல்லா இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரியலை. இப்போ பாருங்க, இதில் ஒரு ஆள் வரார். அது காற்று இப்போ சில வேளை இங்கே சைட்டுக்கு அடிக்கும், திருப்ப மற்ற பக்கம் அடிக்க இங்கே இருந்துட்டு வந்த வழியாலேயே திருப்பவும் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஒரு ஆள் வந்துட்டு இப்போ தான் புதுசாக பழக்கினோம். பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆள் சொல்லி கொடுத்துருக்கோம். அவன் நல்லா பழகிட்டோம். பழகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்களும் முதல் வந்துட்டு இந்த சர்ஃபிங் வந்துட்டு ஈஸியாக பழகலாம்னு யோசிச்சாங்க. ஆனால் போயிட்டு பழகல தான் தெரியும். அப்பா கடவுளே, எல்லாருமே பார்த்து இருக்கிறோம். நாங்கெல்லாம் விட்டா கை கால் கட்டாயமா உடையுமா இல்லையா? சொல்லுங்க நண்பர்களே. பார்க்கத்தான் தண்ணி என்று சொல்லுவோம். போற வேகத்துக்கு அடிச்ச கல்லோட அடிச்ச மாதிரி தான் அது ஃபோர்ஸ். இங்க பாருங்க, சில பேர்லாம் ஜம்ப் பண்ணிடுமே யாரில். அது நாங்கள் சர்ஃபிங் போட் எவ்வளோ பார்த்துனாங்க? அது ₹1000 நம்ம மனத்தியானதுக்கு. அது சொல்லல சர்ஃபிங் போட் என்ன இதில் பாருங்க, அப்படியே மேலே போயிட்டு பக்கத்தில் வந்து பேராஷூட் இருந்தது. புது பிகினர் போல் கிணறமாக பழகிறதுக்கு ட்ரை பண்ணி கஷ்டம். அந்த பேலன்சிங் வந்து வேணும். அதே இடத்துல அந்த ஃபோர்ஸை வந்து நமக்கு வலுவாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காலத்தினால அந்த சர்ஃப் போட்டுக்கு கொடுக்க வேணும். அதிகமாக வந்துட்டு இங்கே வெளிநாட்டு ஆட்களுமே வந்துட்டு பழக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி ட்ரை பண்ணால். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். நாளைக்கு வந்துட்டு நாங்கள் சர்ஃபிங் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் சர்ஃபிங் பண்ணுவோம். சர்ஃபிங் இல்லை, கைட் சர்ஃபிங். எனக்கு அடிக்கடி சர்ஃபிங் என்ற பேர் இது பண்ணி சொன்னேன். கைட் சர்ஃபிங். இது ஒரு சர்ஃப் போட் தான். வௌவால் மாதிரி இருக்குது விஷயம். வந்துட்டு 2 சப்ஸ்கிரைபர் அண்ணன் வந்திருக்கணும். 2 இல்லை 3 பேர் வந்திருக்கணும். லொக்கேஷன் போட்டு நாங்கள் லொக்கேஷனை பார்த்துட்டு வந்திருக்கணும். தலைவில என்னென்ன வேறு இடங்கள் பார்க்கலாம்னா இந்த சர்ச் தலைவில என்ன விதுலி வளாகரை பார்க்கணும். என்னண்டா பெர்மிஷன் எடுக்க விட மாட்டாங்க. வெளியால கடற்கரையில பார்த்துட்டு நீங்க இவ்வளவு விளையாடுக்கிறாங்க ரகசியம் அதையும் புவனேஸ்வரனாக்கு எனக்கெல்லாம் கவலையா இருக்கு. புவனேஸ்வரனாக்கும் கவலையா இருக்கு.
இதில் பாருங்க ஒரு செட்டாக வந்துட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிட்டு போயிடும். கைடா வந்தா நாலஞ்சு வெள்ளக்காரியோட தூக்குங்கண்ணா கேப்புக்குள்ள நீங்க எல்லா சிம்பிளா போறீங்க. இல்ல இல்ல கஷ்டம் கஷ்டம். ஆனா என்ன சிம்பிளா தூக்கினா அடுத்து என்ன ஐடியா? தூக்கி பத்தாங்க போடுங்க பத்தாங்க போடுங்க போடுங்க அண்ணா போடுங்க அண்ணா போடுங்க வந்துட்டு சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த டீம் வந்து D3 சர்ப்ரைஸ் டீம் தான். இதோட எல்லா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அதை நான் இல்ல சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி யாரும் சொன்னவே எங்க டீமாலே நாங்க பண்ணோம். சந்தோஷம். ஓகே கைதட்டி விடுங்க எல்லாரும் கைதட்டி விடுங்க. புத்தளத்துல வரவேற்பு ஆடல் பாடல் மிக்கி என்று கலை கட்டுதான் என்ன சொல்லுவோம். இதே போய்க்கு இடையில எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா வந்து இருந்தது. அதுவும் புத்தளத்துல நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. புத்தளத்துல இதுக்கு முதல் வரைக்கும் வந்து எங்களுக்கு பேச நண்பர்கள் இல்லை. புத்தளத்துல போய் என்ன செய்ய போறோம் என்ன பிளான் தெரியல. ஆனா வந்த பிறகு வந்து புத்தளத்துல அப்படி ஒரு வரவேற்பு இப்படி வேலை தாளங்களோட இன்றைக்கு நல்ல பாட்டா போகுது. சரி இப்ப அந்த ஆசையை மாதிரி ஜெசிபுராவுக்கு போட முடியும். எனக்கு தான் சரியா இருக்கு. இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு இதில் இந்த வெளியில் போயிட்டு இந்த கட்பட்டி டவுனையும் பார்ப்போம்னு சொல்லி போய்க்கொண்டு இருக்கிறோம். பின்னிறம் சூரியன் மறையுது, அழகா இருக்கு பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ கடைசியாக கட்பட்டி டவுனுக்கு வந்துட்டோம். இதில் வந்துட்டு கட்பட்டி கோட்டை ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோட்டையும் 7 மணி நேரம் நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் தெரிகிறதான் இந்த கட்பட்டி கோட்டைக்கு போகிறதுக்கான நுழைவாசல். போன முறை வந்துட்டு நாங்கள் கேட்டுட்டு உள்ளே போயிட்டு பார்த்து நாங்கள் வந்துட்டு நாங்கள் கேட்டனாங்க கோட்டைக்குள்ளே தாராளமாக போய் பார்க்கலாமா. ஆனால் இருட்டிட்டு அதால் நாங்கள் வீடியோ ஒழுங்காக எடுக்கலாது. அதால் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி முடிவெடுத்துருக்கிறோம். நாளைக்கு இதை பார்த்துட்டு வத்தலங்குண்டுக்கு கூட போய்க்கொள்ளலாம். இப்போ கட்பட்டி கடைசி தொங்கல்ல இருக்கிறோம். அப்புறம் இதுக்கு பிறகு கட்பட்டியில் இடம் இல்லையா அங்கால போகிறதுக்கு ரூட் இதான் கடைசி. ஆனால் மெப்பில் கொஞ்சம் சின்ன கீழே மாதிரி போகும். தீவுகள் என்ன ரைட் ரைட். எனக்கு எருமை தீவு வேறு தீவுகள் எல்லாம் இருக்கேன். தீவு எனக்கு தீவுகள் இருக்குது. ஸோ அதுக்கு அங்கால இருக்கிற தீவு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் போக போகிற அந்த தீவு. தரவழியிலே தான் கடைசி. ஆனால் என்ன சொல்கிறேன்னா தரவழியிலே இதுதான் கடைசி புள்ளி. இந்த புள்ளி அடியில் தான் கோட்டையும் இருக்குது.